Students, நம்ம பார்க்கிறது வந்து exercise 1.1ல first question என்னன்னா find the adjoint matrix of the given matrix என்னன்னா -3 4 6 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். that is a matrix A is equal to என்னது, that is -3 4 6 2, ரைட்டா? இதுக்கு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்ங்கிறது ரொம்ப 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த லீடிங் டயகனல் இல்லையா, -3 2, இந்த லீடிங் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, இந்த -3 இருக்கு இல்லையா, அந்த -3 இந்த எலிமெண்ட்டும் இந்த 2 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்க 2 கிடைக்கும், இங்க -3 கிடைக்கும். இது வந்து லீடிங் டயகனல் சொல்றோம், ரைட்? அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப் டயகனல். அதாவது இந்த 4 இந்த 6 இந்த ரெண்டுமே ஆஃப் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் என்ன பண்ணணும்னா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணாவே போறோம். அதாவது சைன் சேஞ்ச் பண்ணாவே நமக்கு போதும். அதாவது இந்த எலிமெண்ட் இந்த நம்பரான 4ம் இந்த 6ம் இது ரெண்டையும் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா சைன் மட்டுமே சேஞ்ச் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும், நமக்கு -4 வரும், இங்க -6 கிடைக்கும். அப்ப இதுதான் 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ், ரைட்டா? ரொம்ப ஈஸி. அதாவது லீடிங் டயகனல்ல வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும், ஆஃப் டயகனல்ல வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். that is adjoint of A. this is only for 2x2 matrix. okay, thank you students. இப்ப நம்ம பார்க்கிறது exercise 1.1ல question number 1ல second one, ஒரு 3x3 matrix ஓட adjoint matrix கண்டுபிடிக்கிறது. that is find the adjoint matrix of the matrix 2 3 1 3 4 1 3 7 2. sorry, first the matrix A னு கன்சிடர் பண்ணிப்போம். let A is equal to the matrix 2 3 1 3 4 1 3 7 2 matrix கன்சிடர் பண்றோம். இப்ப இதுக்கு adjoint matrix கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். சரி, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுத்திருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு 2ஓட மேட்ரிக்ஸ் நமக்கு இதோடது வேணும் இல்லையா, இந்த 2ங்கிற எலிமெண்டோட கோஃபேக்டர் வேணும். அப்ப அந்த ரோவும் அந்த காலத்தையும் கட் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிறது என்ன, நமக்கு இந்த 2x2 மேட்ரிக்ஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை 7 into 1 7. so the answer is 1, ரைட்டா? இந்த 1 வந்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அதோட எலிமெண்ட் வந்து +1, இந்த எலிமெண்ட் வந்து +1. இதுவே அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ரோக்கு நமக்கு என்ன வருது பார்த்தோம்னா, நமக்கு செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு செகண்ட் எலிமெண்ட் வந்து 3. இப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படிங்கறத நம்ம போட்டுக்கணும். என்ன சைன் வருதோ அதுக்கு மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் ஆஃப் பிராக்கெட் ஸ்டார்ட், இங்க என்ன நமக்கு எலிமெண்ட், இது அந்த ரோவையும் அந்த காலத்தையும் கட் பண்ணிடும். அந்த ரோவும் அந்த காலத்தையும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are நமக்கு என்னது 6. இது 1 into 3 3 -3. so என்னது 6ல இருந்து 3 போனா 3, பட் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால the answer is -3. அப்ப நமக்கு அங்க செகண்ட் இந்த எலிமெண்ட் என்னது -3. அடுத்ததான் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்க்கிறோம்னா, அடுத்தது வந்து நமக்கு அடுத்த எலிமெண்டான 1ஓட நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கிறோம் இல்லையா. இப்போ 1ஓடது பார்க்கும்போது என்னது, அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். அப்படி கட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எனது
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாது 3 into 7 21 minus 4 into 3 4 3 is 12. So 21 இருந்து 12 போச்சுன்னா that is 9. இங்க பிளஸ் தான், ஸோ அப்படியே 9 போட்டுக்கலாம், பிளஸ் 9. சரியா? அதாவது பிளஸ் 9, நோ சைன் சேஞ்ச். அப்படி என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அடுத்த நம்பரான இந்த 3க்கான பார்க்கணும். 3க்கு பார்க்கும்போது நமக்கு என்னது, அந்த ரோ 3 அந்த இருக்கிற அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். பாக்கி இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா என்னது 3 2s are 6 minus 1 into 7 7, that is minus 1. ஆனா இந்த ரோக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொன்னா இது பிளஸ் மைனஸ் பிளஸ், அதாவது பொசிஷன் வந்து 1,1, இதோட பொசிஷன் வந்து 2,1 இல்லையா? ஸோ 2 + 1 3 வரதுனால சைன் சேஞ்ச், அந்த முன்னாடி மைனஸ் வரணும். ஸோ அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் இட் பிகம் பிளஸ் 1. ஸோ அங்க வரும்போது the value become plus 1. அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த எலிமெண்டான 4ஓட கோஃபேக்டர் என்னன்னு பார்க்குறோம். 4ஓட கோஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிக்கிறோம். அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். அப்படி கட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, 2 into 2 4 minus 1 into 3, that is 3, that is equal to 1. இந்த ரோ வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் தான், ஸோ பிளஸ் தான். ஸோ 4 வரதுனால அப்படியே பிளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம், பிளஸ் 1. சரி, அடுத்தா நம்ம பார்க்கறது என்னன்னா அடுத்த எலிமெண்டான நமக்கு 1ஓட கோஃபேக்டர் பார்க்க போறோம். 1ஓட கோஃபேக்டர் எடுத்துட்டா அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். அப்படி பார்க்கும்போது பாக்கி இருக்கிறது 7 2 into 7, that is 14 minus 3 3s are 9. அப்ப என்ன ஆகுது நமக்கு, so 14 minus 9, that is 5 இல்லையா? இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷன் என்னது, செகண்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 2 + 3 5 ஆட் நம்பரு, அப்போ முன்னாடி சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ -5. ஸோ தி ஆன்சர் இஸ் -5. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 திரும்பியும் தேர்ட் ரோல இருக்கிற 3ஓட கோஃபேக்டர் பார்க்குறோம். 3ஓட கோஃபேக்டர் ஆனா அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். பாக்கி இருக்கிறதுனா 3 into 1 3 minus 4 into 1 4, that is equal to -1. இந்த பொசிஷன் என்ன நமக்கு, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 1 4 ஆட் நம்பர். ஸோ அதை அப்படியே விட்டுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் அப்படியே டைரக்டா -1 எழுதிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த எலிமெண்டான 7ஓட கோஃபேக்டர். 7க்கான கோஃபேக்டர்ங்கிற போது அந்த ரோவும் அந்த காலத்தையும் கட் பண்ணிடுறோம். அந்த ரோவும் அந்த காலத்தையும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கிறது 2 into 1 2, 1 into 3 -3, ஆன்சர் இஸ் -1. இதோட பொசிஷன் என்னது, தேர்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 5 ஆட் நம்பர். ஸோ முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணணும், மைனஸ், அது பிகமிங் பிளஸ். அப்ப நம்ம ஆன்சர் என்ன வரும், +1. அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி எலிமெண்டான 2ஓட கோஃபேக்டர்ஸ். 2ஓட கோஃபேக்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதே மாதிரிதான் அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டோம்னா 2 into 4 8 minus 3 into 3, that is 9, -1. அந்த பொசிஷன் என்ன நமக்கு, தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆல்ரெடி ஆட் பண்ணா 6 ஈவன் நம்பர். அப்ப வர்ற சைன் அப்படியே போட்டுடலாம். அப்ப -1. ஸோ ஃப்ரம் திஸ் நமக்கு என்ன கிடைக்குது, கோஃபேக்டர் எலிமெண்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா 1 -3 9 1 1 -5, அடுத்தது -1 1 -1. இதுதான் நமக்கு கோஃபேக்டர். பட் நமக்கு கொஸ்டின் வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னன்னா
என்ன கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன எழுதியிருக்குமோ அதோட டிரான்ஸ்போஸ், அதாவது 1 -3 9 1 1 -5 and என்னது -1 1 -1 அதனுடைய டிரான்ஸ்போஸ். அப்படி டிரான்ஸ்போஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா எழுதுறோம். அப்படி எழுதும்போது என்ன 1 -3 9, செகண்ட் ஒன் 1 1 -5, தேர்ட் ரோ ஆன -1 1 -1. ஸோ இதுதான் இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். வெரி சிம்பிள் ஆன்சர். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கிறது question number 1ல third division. Find the adjoint matrix of the matrix 1/3 into 2 2 1 -2 1 2 1 -2 2. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்கும். முன்னாடி இப்போ இங்கே 1/3 இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இதுல அந்த மேட்ரிக்ஸை மட்டும் தனியா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 2 1 -2 1 2 1 -2 2. அது ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த 1/3 லாம்டான்னு எடுத்துக்கிறோம். லெட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/3. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், முன்னாடியே நம்ம தியரம்ல பார்த்திருக்கோம். The adjoint of lambda a is equal to lambda to the power of n minus 1 into adjoint f. இங்க என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, that is என்னங்கிறது நமக்கு rank of the matrix, sorry, order of the matrix. என்னங்கிறது இங்க order of the matrix, என்னங்கிறது order. இங்க என்ன வந்து நமக்கு என்ன கிடைக்குது 3. என்னங்கிறது order of the matrix, that is 3. இப்போ இதை வச்சுட்டு நம்ம first அத lambda a is equal to என்ன இருக்கு அப்படின்னா, adjoint of that 1/3 into that a matrix is equal to 1/3 to the power of என்னது 2. ஏன்னா ஆர்டர் வந்து n வந்து 3ங்கிறதுனால 2 into adjoint of that matrix அப்படின்னு. சரி, இப்போ இந்த adjoint of the matrix மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் adjoint of the matrix? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் adjoint matrix கண்டுபிடிக்கிறதுக்கு what is that? That is adjoint of the matrix. டைரக்டா கோஃபேக்டருக்கு எழுதிக்கலாம். that adjoint of a ன்னு எழுதிக்கலாம். that is adjoint of a is equal to என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரோவும் அந்த 2 எடுத்துட்டோம்னா, இந்த 2 எடுத்துட்டு அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணுவோம் இல்லையா? கட் பண்ணி இது பண்ணுவோம். அப்ப பண்ணும்போது நமக்கு இது என்ன கிடைக்கும், 1 into இங்க சைடுல எழுதிக்கலாம். என்னது 2 - 4 இல்லையா? minus of minus thus become +4. அடுத்ததா என்ன பண்றோம், செகண்ட் ரோ இல்லையா, அந்த இதை எடுத்துக்கிறோம். அது எடுக்கிற போது என்ன வரும், செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிற போது நமக்கு இங்க மைனஸ் ஆஃப் இல்லையா, அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்றோம். அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணா நமக்கு என்னது, that is -4 -2 ரைட்டா? அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கிற போது எதை கட் பண்ண, மூணாவதா எந்த எலிமெண்ட் 1 எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த 1 அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்றோம். அப்படி கட் பண்ணும்போது நமக்கு இது என்ன வரும், that is 2 into 2, that is -2 into -2 +4 -1. சரி, அதுக்கு அடுத்த ரோ எடுத்துக்கலாம். அடுத்த ரோவோட கோஃபேக்டர் எடுத்துட்டோம்னா இது நமக்கு that is -2 ஓடது. அப்ப அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிட்டா நமக்கு 2 into 2 என்னது, that is இங்க என்னது பிளஸ் மைனஸ், இங்க பிளஸ், இங்க அகைன் மைனஸ், that one into அந்த ரோ அந்த காலம் எடுத்துட்டோம்னா that is 4 minus of minus, this become +2 இல்லையா? ரைட் 2. அடுத்தது அப்படியே +2 எழுதிக்கலாம். அந்த ரோ அதுக்கு என்னது, அந்த ரோவோடது எழுதி கட் பண்ணலாம். என்னது எலிமெண்ட் செகண்ட்
1ஓட அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிட்டா நமக்கு 2 into 2 4 minus 1. சரி, அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னது அடுத்த எலிமெண்டான 2க்கானது பார்க்கணும். 2க்கு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அந்த பொசிஷன் வந்து மைனஸ், அந்த ரோவும் அந்த காலம் கட் பண்ணிட்டா நமக்கு -4. ஏன்னா 2 into 2 this one become -4, this is -2 இல்லையா, -2. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து லாஸ்ட் ரோவோட கோஃபேக்டர்ஸ். லாஸ்ட் ரோவோட கோஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1 இருக்கு, அப்ப அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிடுறோம். அப்படி கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, that is என்னது 2 into 2 that is 4 minus 1. இங்க என்னது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆச்சு, இங்க அகைன் பிளஸ் இல்லையா. அதுக்கு அடுத்ததா அடுத்த எலிமெண்டோட இதுக்கு பார்க்குறோம், அது என்னது -2. -2 அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிட்டோம்னா இங்க -4 -+2. ஃபைனல் எலிமெண்டோட கோஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரோ that is 2 அப்படின்னு எடுத்துட்டு அந்த ரோவும் அந்த காலமும் கட் பண்ணிட்டோம்னா இங்க பிளஸ் that is 2 into 1 2 minus of minus that become +4. இதனுடைய எழுதிட்டோம், இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ். சரியா, இங்க நம்ம வந்தோம்னா இதை ஃபுல் எழுதிக்கலாம், ஃபுல் மேட்ரிக்ஸ். ஓகே ரைட், this is equal to சிம்பிளை பண்ணிக்கலாம். சிம்பிளை பண்ண என்ன வருது பார்க்கலாம், 6 minus -6 that become +6 3. அடுத்து என்னது, that is -6 3 +6 இல்லையா, that is 3. இங்க என்னது -6 அடுத்தது +6, அதோட ஹோல் டிரான்ஸ்போஸ். that is equal to adjoint of A இல்லையா, adjoint of A is equal to நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். 3 வெளியே எடுத்துட்டு அப்படியே டிரான்ஸ்போஸும் பண்ணிடுவோம். என்னது 2 -2 1. அடுத்த காலம் எடுத்துட்டோம்னா இந்த காலம் இல்லையா, இப்போ இந்த காலம் எடுத்துட்டோம்னா திரும்பியும் 2 1 -2. தேர்ட் இந்த காலம் எடுத்துட்டோம்னா டிரான்ஸ்போஸ் பண்ற போது that is 1 2 2. சரி, டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம क्वेश्चனுக்கு வரலாம். நமக்கு என்ன, நமக்கு கொடுத்துருக்க क्वेश्चனோட adjoint matrix, the adjoint of என்னது, that is adjoint of என்னது 1/3 A matrix, அந்த full question இல்லையா, that is equal to நமக்கு என்ன இங்க என்னது 1 இந்த இடம் பார்க்கிறோம், எந்த இடம், இந்த இடம் இல்லையா. அதாவது இப்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க, எது இந்த இடம் இல்லையா, இந்த இடம் ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இங்க பார்க்கிற போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 1/9 இல்லையா, 1/9 into 3 into அந்த மேட்ரிக்ஸ் என்னது 2 -2 1 2 1 -2 1 2 2. சரி, இதை சிம்பிளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3 இதுல 3 times. So the answer is 1/3 into matrix is 2 -2 1 2 1 -2 1 2 2. அதான் நமக்கு ஆன்சர், கொடுத்திருக்க क्वेश्चनோட ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான், வெரி சிம்பிள் ஒன். Right, thank you.